ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சூப்பரான காராமணி பொரியல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 300 காராமணி எடுத்துக்கோங்க. நல்லா பொடிசாக அந்த காயை கட் பண்ணிக்கோங்க. ஒரு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு சில் தேங்காய், அரை ஸ்பூன் சீரகம், 4 பூண்டு, 3 பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சு ஒரு வானல் எடுத்து வானல் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு குத்து சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்ச காராமணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. காய் வைக்கிறதுக்கு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் காய் நல்லா வேகும். காராமணி திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. அப்பப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா அந்த பச்சை நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. திறந்து பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
சூப்பரான டேஸ்டியான காராமணி பொரியல் ரெடி. சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.